ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஜூலை 19th சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான ஜெனரல் ரீடிங் இன்னைக்கு என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மேஷம் ராசி. மேஷம் ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா சேரியட் கார்டு வந்திருக்கு. ஸோ சேரியட் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த சேரியட் எப்பவுமே வந்து ஒரு சக்சஸ் குறிக்கிற ஒரு கார்டு தான் இதுவும். ஸோ உங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து இன்னைக்கு பர்ஃபெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்க. அது சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க என்ன காரியம் எடுத்தாலும் நம்பிக்கையோட இறங்குங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கே அப்படிங்கறத இந்த சேரியட் கார்டு இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற மெசேஜா இருக்கு. அண்ட் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமாவும் நீங்க இருக்கணும். நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த சேரியட்டோட எனர்ஜி. மற்றபடி நீங்க கை வைக்கிற நீங்க தொடுற காரியம் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஓகேங்களா? அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா 10 ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டு வந்திருக்கு. 10 ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை குறிக்கிற ஒரு கார்டு. அந்த கார்டு உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கறதுனால உங்களோட ஃபேமிலி லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, பினான்சியல் ரீதியாவும் இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. நல்ல பினான்சியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இழுபறியா இருந்த பணம் எல்லாமே இன்னைக்கு கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்க போறாங்க. பினான்சியல் ரீதியாவும் சரி, ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு சூப்பர் டே ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரருக்கு பார்த்தோம்னா 8 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பீங்க. ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இன்னைக்கு ஃபுல்லா இருப்பீங்க. நிறைய குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய தாட்ஸ் உங்க மனசுக்குள்ள வந்து வந்து உங்களை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு அந்த தாட்ஸ் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணாம தாட்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இன்னைக்கு டே கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து தேவையில்லாம எதையும் யோசிக்க கூடாதுன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனைகள்ல இருந்து தேவையில்லாத தாட்ஸை பத்தி நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட், மியூசிக் கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல புக்ஸ் படிக்கிறதா, இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறதா, இல்ல யார் கூடவாவது சேட் பண்றது, எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எதுல உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பியா இருக்குமோ அதுல மைண்ட் இன்னைக்கு நீங்க டைவர்ட் பண்ண வேண்டிய நாள் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம்னா குயின் ஆஃப் கப்ஸ். குயின் ஆஃப் கப்ஸும் ஒரு பாசிட்டிவான கார்டு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு உங்களோட ரொம்ப எமோஷனலா ஒரு ஃபீல் குட் மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க நீங்க. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, உங்களோட கான்சியஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே நீங்க நம்புங்க. ஏதாவது ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. இன்னைக்கு வந்து உங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி வரும். ஒரு 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 இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேவா? அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு நீங்க உங்களோட டேவை பிளான் பண்ணிக்கோங்க. உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச் வருது அப்படிங்கறது மட்டும் இந்த குயின் ஆஃப் கப்ஸ் தெளிவா சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க கடகராசிக்காரங்களே. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்கிற பவர் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப பொறுமையாவும் சாமர்த்தியமாவும் இன்னைக்கு நாளை நீங்க வந்துட்டு கொண்டு போகணும். இன்னைக்கு நாள்ல வந்துட்டு உங்களுக்கு உங்களோட துணிச்சல் வந்து உங்களை நல்லாவே லீட் பண்ணும். எல்லா காரியத்தையும் அசால்ட்டா இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்திய துணிச்சலை இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்க போகுது. அதுதான் ஸ்பிரிட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற மெசேஜஸா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்த்தோம்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. ஹெர்மிட் கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களை வந்து உங்களையே நீங்க வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ற நாளா இந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப தனிமையா இருக்க விரும்புவீங்க இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. தனிமையில அமைதிக்கான விரும்புற ஒரு நாளா இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ஒரு ஒரு ஆன்மீக ரிலேட்டடான ஒரு ஆன்மீக நாலேஜ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஏதோ ஒரு ஆன்மீக நாலேஜ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது ஸ்பிரிட்ஸ் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. சோ வந்துட்டு நீதி தேவதையே உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க வந்துட்டு என்ன நல்லது நேர்மையா நியாயம் தவறாம என்ன பண்ணிருக்கீங்களோ அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்கும். உங்க சைடு உள்ள உண்மைதான் இன்னைக்கு வந்து வின் பண்ணும். ஏதாவது பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா
நீங்க பர்ஃபெக்டா ஏதாவது செஞ்சிருக்கீங்க, நீங்க கரெக்டா செஞ்சிருக்கீங்க, நீதி நேர்மை தவறாம செஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இன்னைக்கு சக்சஸ் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஃபேவரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தீர்ப்பு இந்த சென்ஸ் ஏதோ ஒரு டிசிஷன், ஏதோ ஒரு முடிவு, ஏதோ ஒரு விஷயத்துல வேலை விஷயமாவோ, ஃபேமிலிக்குள்ளேயோ, இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயோ ஏதோ ஒரு முடிவு இன்னைக்கு உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசிக்கு பார்த்தோம்னா டெத் கார்டு வந்திருக்கு. டெத் கார்டு வந்து ரீபர்த். ஓகே, ரீபர்த்ங்கிறதுனால இன்னைக்கு உங்க லைஃப்ல ஏதாவது பல முக்கிய மாற்றங்கள் இருக்கும். நீங்க பழசை விட்டுட்டு புதுசா அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு 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 டிரான்ஸ்பர்மேஷன் எனர்ஜி வந்து இன்னைக்கு நாள்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன சேஞ்சஸ் வந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா ஸ்கார்பியோ. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாத்துலயுமே நீங்க ஸ்டேபிளா இருக்க வேண்டிய ஒரு நாள். எல்லாத்துலயுமே ஒரு சமநிலை வந்து உங்களுக்கு தேவைப்படுற ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. இன்னைக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப தனிமையா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி அமைதியும் உங்களுக்கு அமைதியா இருக்கணும், தனியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. மைண்ட் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. நல்ல லவ் சாங்ஸ் கேளுங்க, நல்ல மெலோடி சாங்ஸ் கேளுங்க. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். தேவையில்லாம எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு வந்து உங்களோட டெம்பரை லூஸ் பண்ணிடக்கூடாது. ஈக்குவலா எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா உங்க மைண்டை வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு யூனிவர்ஸோட அட்வைஸா இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்தோம்னா 3 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. சோ உங்க டீம் ஒர்க் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க டீம் ஒர்க்கால உங்க டீம் கொடுக்குற உங்க கோஆபரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்த இன்னைக்கு நடத்தி காட்ட போகுது. இன்னைக்கு நல்லபடியா முடிய போகுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட முயற்சியும் இன்னைக்கு வெற்றியாகும். உங்களோட முயற்சியை வந்து வெற்றி பெறுறத வந்து பல பேர் வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். சோ நீங்க இவ்வளவு நாள் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு டீம் ஒர்க்கா அதை செஞ்சீங்கன்னா முடிஞ்சிடும். அந்த அந்த வேலை முடிஞ்சதுக்கான அந்த வெற்றிக்கான பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா, இது வந்து அடுத்து வந்து இது வந்து மகர ராசிக்காரங்களுக்கான ரீடிங். அடுத்து கும்பராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு புதுசா நிறைய ஐடியாஸ் வரும். சில தகவல்கள் உங்களுக்கு வரும். அது உங்களை வந்து ஒரு 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 மைண்டை வந்து ஒரு கிளியரா வைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. சில உண்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உண்மை தெரியும், ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். அது அந்த இவ்வளவு நாளா ஒரு குழப்ப நிலையில இருந்த விஷயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். அந்த சில உண்மைகள் தெரிய வர்றதால பல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். அதுதான் ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டுக்கான இன்னைக்கு மெசேஜ். அடுத்து பார்த்தோம்னா மூன் கார்டு. மூன் கார்டு யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு வந்து மூன் கார்டு வந்திருக்கிறது வந்து ஒரு ஒரு குழப்ப மனநிலையில நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு பயம் உங்களை வந்து ஒரு மாதிரி சரௌண்ட், ஒரு பயமே உங்களை சூழ்ந்திருக்கும். இன்னைக்கு மனசளவுல ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயந்து குழம்பி போயிருப்பீங்க. உங்க இன்ட்யூஷன் சொல்றத நம்புங்க. தேவையில்லாத எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லாமே வந்து நடக்கிற விஷயம் எல்லாமே என்னடா அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். எதுவுமே வந்து என்ன நடக்குதுன்னே நம்மளை சுத்தி புரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா எல்லா உண்மையும் சீக்கிரம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, இதுதான் உங்க ராசிக்கான 12 ராசிகளுக்குமான இன்னைக்கு ரீடிங் வந்து இதுதான். இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்க நம்மளோட சேனல்ல கமெண்ட் பண்ணலாம். இல்ல ரீசனேட் ஆகல அப்படின்னா நீங்க விட்டுறலாம். இது எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க என்னோட சன்ஷைன் டேரட் ரீடிங் மெயில் ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். பர்சனல் ரீடிங் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டீடைல்டா ஏதாவது தேவைப்படணும், நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க நம்ம பேஜ்ல, அதுக்கெல்லாம் பர்சனல் ரீடிங் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வேணும்னா பர்சனல் ரீடிங்க்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான். அதே மாதிரி ஜெண்டர் வந்து ஒரு காமனான இஷ்யூ. நான் அவரு அவங்க அப்படின்னு சொல்றதால நீங்க மேல்கா இல்ல ஃபீமேல்கா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். நம்மளோட இது ஒரு ஜென்ரல்
ஜென்ரல் ரீடிங். ஜெண்டர்னு இந்த பர்டிகுலர் ஜெண்டர் அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கிடையாது. இது ஒரு காமன் ரீடிங். நீங்க யாருக்கு வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.